ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு உபயோகமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு அப்படியே படிஞ்சு போயிருக்கும். நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு கழுவினாலும் போகவே போகாதுங்க. மேக்ஸிமம் நம்ம சமையல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா, மிக்ஸி ஜாரில் முன்னாடி மட்டும்தான் கழுவோம், பேக் சைடு அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டோம். அது அப்படியே நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, அழுக்கு படிஞ்சு போய் எண்ணெய் பிசுக்கு அப்படி இப்படி எல்லாத்தையும் தான் போட்டு அரைக்கிறோம்ல, அந்த பேக் சைடில் அப்படியே அழுக்கு படிஞ்சு போயிருக்கும். பச்சை கலராக மாறிடும், பாசி படிஞ்சு மாறி மாறி ஆகிடும். ரொம்ப நாளாக இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு வழியாக நானே என்ன பண்ணிவிட்டேன், யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே இந்த வீடியோ போடவே இல்லை. ஸோ நம்மளே ரெடி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த பேக் சைடில் வந்து பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு மேலே வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்ட உடனே என்ன ஆகுனா, நுரை நல்லா பொங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இது நல்லா ஊறி அழுக்கு வந்து நிறைய நாள் கழுவாமல் வச்சுருக்கோம்ல, அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சதுனால ரொம்ப நேரம் ஆகும். அது ஊறி அந்த அழுக்கெல்லாம் எடுத்து வர்றதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஊறிட்டே இருக்கும். அந்த லெமனோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அங்கங்கே இடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சிருக்கும். அதை தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடும். தோலையும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் கழுவுறீங்க தேய்க்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு போகாது. அந்த இடுக்கிலலாம் வந்து அந்த ஸ்க்ரப்பர் உள்ளே போகாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ண ப்ரஷ் இருக்கும்ல, டூத் ப்ரஷ், அதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க. அந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது என்னாகும்னா, அந்த இடுக்கு எல்லாமே ப்ரஷ்ஷு போகும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த அழுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் தேய்ச்சி காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போதே பாருங்கள், அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வெளியில் வருது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டிப்ஸ் வந்து யாரும் யூடியூப்பில் சொன்ன மாதிரி இல்லை. நானே வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் கிடைக்கலங்கிறதுனால இதை ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. சரி, என்ன மாதிரி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. இது ரொம்ப நாள் அப்படியே வச்சதுனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்குப்படிக்கிறப்பெல்லாம் இதே மாதிரி இந்த மெத்தடு ட்ரை பண்ணிவிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஒயிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பொருள் போட்டாலும் சீக்கிரமாகவே அரையாது. ரொம்ப நேரம் அரையில அப்படிங்கிறதுனால நம்ம மிக்ஸியை ரொம்ப நேரம் போட்டு விட்டுருவோம் அரைகிற வரையும். அதனால் மிக்ஸி வந்து சீக்கிரமாக சூடாகி சீக்கிரம் வீணாக போயிடும், காயிலும் போயிடும். ரொம்ப நாளைக்கு நான் உங்களோட மிக்ஸி வராது. அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு மட்டும். ஏன்னா பிளேடு மட்டும் தான் நம்ம ஷார்ப்பாக்க போகிறோம், ரொம்ப போட வேண்டாம். போடுறதுனாலும் ஓகே தான், மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைக்கும் போது அந்த பிளேடு வந்து உங்களுக்கு ஷார்ப்பாகிடும். எந்த பொருள் போட்டாலும் சீக்கிரமாகவும் அரைஞ்சிடும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு கூட நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாலும் ஷார்ப்பாக இருக்கும். சில பேருக்கு முட்டை ஓடு போடுறது அவ்வளோவா பிடிக்காதுங்கிறதுனால இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கில் வந்து எப்போ பார்த்தாலுமே அடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம பாத்திரம் விளக்கி முடிக்கிறதுக்கு பாத்திரம் விளக்குறது ஒரு பெரிய தலைவலினா, இந்த சிங்க்கை வந்து நம்ம அப்பப்போ குத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறது இன்னொரு தலைவலியாக இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, நீங்கள் குச்சி வச்சோ இல்லை ஒரு கம்பி வச்சோ நீங்கள் குத்துறீங்கன்னா அந்த டயத்துக்கு உள்ளே போகுமே தவிர, அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் தண்ணி திறந்து விட்டுறீங்க அப்படின்னா திரும்ப போய் அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிங்கை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி அந்த கம்பி வச்சு நல்லா குத்தி விட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போக வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிங்கில் இருக்கிற ஹோல்ஸில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றின உடனே வந்து நல்லா நுரைச்சி வருங்க. வந்ததுக்கப்புறமா தண்ணியை சூடு பண்ணி ஒரு 1லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு அது மேலேயே நான் ஊற்றுறேன். நான் 1 டம்ளர் தான் ஊற்றி காட்டுறேன், அதுவே எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். நீங்கள் அந்த பேக்கிங் சோடா வினிகர் போட்டதையுமே வந்து உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா வலிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடைப்பே உங்களுக்கு இருக்காது, இந்த பிரச்சனையே வராது. சிங்கில் நீங்கள் குச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பி வச்சு குத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தலைவலியே இருக்காது. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தண்ணி எவ்வளோ சூப்பராக உள்ளே போகுது பாருங்கள், கொஞ்சம் கூட நிற்கவே நிற்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்காங்க. கல் உப்பு தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கல் உப்பு சேர்க்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த மஞ்சள் கலர் மாறி லைட்டாக கலர் மாறி வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம்.
வறுத்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். அந்த மஞ்சள் கலருக்கும் இதுக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் இதோட வாசனை வந்து மருந்து வாசனை வர மாதிரி இருக்குங்க. மருந்து வாசனை வந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க உப்பு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை துணி எடுத்திருக்கேன். நீங்கள் காட்டன் துணி எந்த துணி வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் அந்த துணியில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் உப்பை கொட்டிட்டு முடிச்சு போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கிறதுனால ஓகே. நான் ரப்பர் பேண்ட் சுற்றிருக்கேன். இறுக்கமாக கட்டிட்டு ரப்பர் பேண்ட் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து குதிக்கால் வலி, அதுக்கப்புறம் அந்த பாதம்லாம் வலிக்கும், கெண்டைக்கால் தலைவலி அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. மேக்ஸிமம் லேடிஸ்க்கு நிறைய நேரம் நின்று சமைக்கிறது வேலை பார்க்குறதே வந்து வலி அதிகமாக இருக்கும். நான் என் காலில் வச்சு பண்ண முடியாதுங்கிறதுனால எங்கள் மாமா காலில் தான் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பயங்கரமாக வலிக்கும். எனக்கு வலி இருக்குங்கிறதுனால எந்த இடத்துலலாம் எனக்கு வலிக்குமோ அந்த இடத்துலலாம் அவங்க காலில் நான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு வந்து வலி சீக்கிரமாகவே குறைஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி கெண்டைக்கால் அப்புறம் தலைவலி இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக வந்து ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கும்போதே சூடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் மேலே இதை கொஞ்சம் நேரம் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் நேரம் வச்சோன்னா ஹீட் ஆகிடும். திரும்ப நம்ம வறுக்கணும்னு தேவையில்ல, ஒரு தடவை வறுத்தா போதும். அதை அந்த தோசைக்கல்லில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேளை நம்ம கொஞ்சம் கொஞ்சோண்டு அரைக்க முடியாது. மிக்ஸி ஜாரும் அந்தளவுக்கு அரைச்சி கொடுக்குமான்னுங்கிறது டவுட்டு தான். அதனால் இப்போலாம் வந்து மேக்ஸிமம் 1 வீக்கு இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறோம். அந்த மாதிரி அரைக்கும்போது அதோட ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கும் நம்ம வச்சு செய்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரியான அந்த ஸ்மெல்லு எதுவுமே போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. என்ன அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும்போது அரைச்சிட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, முருங்கைக்காய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பெரிய முருங்கைக்காயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அந்த பாக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும் போதுமே வந்து சீக்கிரம் வதங்கின மாதிரி ஆகிடும். 2ஆக கட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம குழம்புலையோ இல்லை வந்து பொரியல் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், எத்தனை நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக தான் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போது அப்படியே கொத்தோடய வாங்கி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அதுலேயே சில பேர் வந்து கவர்லேயே வந்து வச்சிடுறாங்க. கவரில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே காஞ்சி அதுலேயே உதிர்ந்து போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கழுவிட்டு உருவி ஒரு பாக்ஸில் வச்சு பாருங்களேன், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகவே போகாதுங்க. நீங்கள் வந்து இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கவர்லேயே வாங்கி முழுசாக அப்படியே உருவாமலே வச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் வந்து பாக்ஸில் வச்சு பாருங்கள். 2ல் எது சீக்கிரம் கெட்டு போகுதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மிக்சியில் வந்து இந்த மாதிரி கேப் வந்து எல்லா மிக்சிலுமே கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, நம்ம நிறைய பொருள் போட்டு அரைச்சிட்டு இருக்கும்போது அந்த மிக்சியில் இருந்து நிறைய ஹீட்டை வந்து வெளியில் தள்ளும். நம்ம அரைக்கும் போது அந்த ஹீட்டு வெளியில் வர்றதுக்காக தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க. சில டைம் நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோம்னா இதில் டஸ்ட்டு படிஞ்சு என்ன ஆகும்னா ஹீட் வந்து வெளியில் வர முடியாமல் உள்ளேயே இருக்கிறதுனால மிக்சி வந்து சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா ரஃப்பான பேப்பர் எடுத்து இந்த மாதிரி டஸ்ட்டு அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஹீட்டும் வெளியில் வரும், மிக்சியும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய்கறிகள்லாம் கட் பண்ணும்போது பெரிய காய்கறி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி வெண்டைக்காய் அப்புறம் வந்து கொத்தரங்காய் பீன்ஸு அந்த மாதிரி வந்து கட் பண்ணும்போது சின்ன சின்ன காயாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, கட் பண்ணும்போது ஒன்று கட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி 5-6 காயாக எடுத்து ஒன்றா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு சுற்றிட்டு நான் அந்த கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணும்போது 5-6 காய் இல்லை 6 எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் மிச்சம், தலைவலியும் இருக்காது, கஷ்டம் இல்லாமல் சீக்கிரமாகவே கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.